கோட்டீஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க, ரவுடீஸ் கிட்டலாம் வந்து மறைஞ்சிது தாக்கி வந்து அந்த டின்னை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த டின்ல தான் வந்து சூர்யா இருக்காரு. அத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து அந்த டின்லேருந்து கோட்டீஸ்வரி வந்து மற்றவங்களையும் காப்பாற்றுறாங்க. 3 பேருமே சேர்ந்து இப்படி பண்ணிட்டானுங்களே இவனுங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி செமையா டென்ஷன் ஆகி அவங்ககிட்ட வந்து ஃபைட் பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து போலீஸ்க்கு தகவல் கொடுத்து போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக உண்மையை வாங்குங்க, இவங்க இதெல்லாம் யார் பண்ணது எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம தாத்தா. தாத்தா பாட்டி எல்லாருமே சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே சூர்யா வரமா இருக்கார். மகாவும் வந்து நான் வரல, நான் சூர்யா கூட இருந்து வந்து அழகியோட அம்மாவை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்ன கேட்டு எல்லாருமே வந்து நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட வீட்டில் எல்லாருமே சொல்லிடுறாங்க. சூர்யா வந்து வேணாம் நீங்கள்லாம் கிளம்புங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அழகியோட அம்மாவை தேடுவோம், அழகியோட அம்மா கிடைச்சாதான் இந்த ஊரை விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூர்யா தவிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து சித்ரா வந்து இப்படி ஆகுது, இவங்க கையில் அழகியோட அம்மா கிடைக்கவே கூடாது, கிடைச்சா வந்து நம்ம கூட்டு வெளிப்பட்டுரும், அதனால் எப்படியாவது அழகியோட அம்மாவை ரவுடிஸ் கிட்ட தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்களை எல்லாரும் திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. இங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் இங்கே இருக்க மாட்டாங்க, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து அழகியோட அம்மா ஒரு கட்டத்தில் வந்து கிடச்சிடுறாங்க. அப்போ வந்து கரெக்டாக அவங்க கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க போனால் ரவுடிஸ் அவங்கள வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து சூர்யா எல்லாருமே போய்ட்டு அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. அப்போ அழகியோட அம்மா கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் பற்றி கேட்குறாங்க. அப்போ எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க சொல்கிறதுக்காக வந்து ரெடி ஆகுறாங்க. அவங்க சொல்லும்போது கரெக்டாக வந்து அவங்கள வந்து சில தாக்கினதால் அவங்க மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து எல்லா உண்மையும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அங்கேயும் ஏதாவது வந்து பண்ண முடியுமா, அவங்கள பேச விடாமல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து நிறைய சூழ்ச்சி பண்ணுறாங்க. அதையும் மீறி அவங்க வந்து குணமாயிடுறாங்க, காப்பாற்றிடுறாங்க அவங்கள. அடுத்து வந்து இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னு சொல்லுமா, நீ யார், அழகிக்கோடுக்கும் என்ன சம்மந்தம், நீ தான் அழகியோட அம்மாவா, அப்போது எங்கள் குடும்பத்துக்கும் அழகுக்கும் என்ன சம்மந்தம், அப்போ சூர்யா அப்படின்னு ஒன்னோட அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றுமே புரியலம்மா, எப்படி சூர்யா ஒன்றை வந்து எனக்கு ஒன்றுமே புரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. நீங்கள் எல்லோரும் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க, சூர்யா வந்து பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஆமாங்க, உண்மையிலே சொல்லப்போனால் சூர்யா வந்து அழகியோட அப்பா கிடையாது, அந்த விஷயம் தான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியலாம், ஆனால் சூர்யாவோட வந்து ஏன் இந்த பழியை ஏற்றுக்கிறாரு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னோடனே எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நான் தான் காரணம், எனக்கும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு நபருக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது, அதுக்கு அந்த அந்த சம்மந்தத்துக்கு பிறந்த குழந்தை தான் இந்த அழகி அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற, அவர் யார் அப்படின்னோடனே அவர் தான் சூர்யாவோட அப்பா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படின்னு வந்து சூர்யாவோட அப்பா இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே காரணம் கிடையாதுங்க அப்படின்னாங்க. என்னம்மா நீ குழப்புற, சூர்யாவோட அப்பா தான் வந்து உன் கூட பழகினாருன்ற, இப்போ ராகவன் வந்து உனக்கு காரணம் இல்லைன்ற. ஆமாங்க, சூர்யாவோட அப்பா ராகவனோட ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணேன், நாங்கள் வந்து கொஞ்சம் நெருங்கி பழகணும், ஆனால் நான் என்னோடய ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் ராகவன் என்ன பண்ணார், என்கிட்ட ஒதுங்கிட்டார். ஆனால் அது எனக்கு போதலை, எப்படியாவது வந்து உங்கள் சொத்தை அடையணும்னு விரும்பினேன், அதுக்காக தான் சில ரவுடிஸ் எல்லாம் வச்சு எப்படியாவது வந்து உங்கள் சொத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன். ஆனால் அது முடியாதால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணேன், ஒரு குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தை தான் உங்களுக்கு எனக்கு பிறந்துச்சுன்னு சொன்னால் நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணேன். அதன்படி ஆசிரமத்திலேருந்து குழந்தைய எடுத்து வளர்க்குறேன். உண்மையிலேயே வந்து அழகி வந்து ஆசிரமத்திலேருந்து வந்த பொண்ணு, அவளுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, முதல்ல நானே இவளோட அம்மா கிடையாது அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எதுக்காகம்மா இப்படி பண்ண, எல்லாம் பணத்துக்காக தாங்க பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க, எப்படியாவது உங்கள் சொத்தை அடையணும்னு நான் விரும்பினேன். ஆனால் பார்த்தா இந்த ரவுடிஸ் எல்லாம் கூட வச்சிருந்தாலும் அவங்களே எனக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க, இவங்களாம் யாருன்னு தெரியல, சில ரவுடிஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க எனக்கு யாருன்னு தெரியவே தெரியாதுங்க அப்படின்றாங்க. என்னம்மா நீ, அப்போது இவ்வளவும் பண்ணது பணத்துக்காக தானா அப்படி சொல்லிட்டு பாட்டி எல்லோரும் கேட்குறாங்க. ஆமாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பணத்துக்காக தான் இவ்வளவும் பண்ணிட்டேன், உங்கள் குடும்பத்தை பிரச்சனை உருவாக்கணும்னு இப்படி பண்ணிட்டேன். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த குழந்தைக்கும் உங்கள் வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதே மாதிரி எனக்கும் உங்கள் வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சூர்யாவோட அப்பாவும் ரொம்ப நல்லவர், ராகவன் சார் வந்து என் மேலே வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தாரு, நான் தான் அதை கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் ஆச்சரியறாங்க. அப்போ சூர்யா எதுக்காக மேலே பழிய போட்டுக்கிட்டான், தன்னோட அப்பா பேர் வரக்கூடாது, குடும்பத்தில் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த குழந்தை வந்து தன்னோட அப்பாவோட குழந்தை தப்பாக நினச்சிக்கிட்டாரு, அவர் தான் இது பண்ணார் அப்படின்னு எல்லா மகா உட்பட எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சூர்யா வந்து இந்த அளவு வந்து குடும்பத்துக்காக பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு